முன்னாள் சிஎம் எதுக்கு அந்த அளவுக்கு கோவம், எதுக்கு அந்த மாதிரி தளபதியை சீட்டில் உட்கார விட பண்ணணும்? என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் 5 வருஷம் ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தா எதுக்கு தளபதி வராரு? நீங்கள் கரெக்டாக இல்லாதனால தட்டி கேட்குறது தானே தளபதி வந்து நின்னார் அரசியலில். ஆனால் சொன்ன மாதிரியே நின்று ஜெயிச்சாருங்க. எத்தனை ஹீரோ வந்தாங்க, நான் முதலமைச்சர் ஆகுறேன், சீட்டில் உட்காருறேன், பிரச்சாரம் பண்ணுறேன், ஜனங்க ஓட்டு போடுறாங்க, ஒருத்தனும் போடுது. ஏன் இப்போ மேல் நம்பிக்கை இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஜனமும் நம்பிக்கை வச்சது ஒரே ஒரு ஆள் மேல் தான், வந்து தளபதி தான். அவர் மேல வச்ச நம்பிக்கைனா இப்போ அவரை சிஎம் ஆக்குறது. முன்ன அந்த அமைச்சர் என்னதான் பெருசா பண்ணிட்டாங்க? பெண்களுக்கு இலவசம் பேருக்குன்னு சொன்னீங்க, ஒருத்தனும் பஸ் நிப்பாட்டுறதில்ல. அது கம்ப்ளைண்ட் பண்ணா ஒருத்தனும் கண்டுக்கிறது இல்லை. அடுத்தது மாசம் 1000 ரூபாய் போடுறேன்னு வேற அடிக்கடி சொல்லி கட்டுறீங்க. சொல்லி கட்டுறதுக்கு எதுக்கு நீங்க போடணும்? எதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்றீங்க? ஒருத்தன் நல்லவனா வந்து சீட்டில் உட்காந்து எவனுக்கும் பொறுக்காது. எப்படா அவனை வெட்டிட்டு அந்த சீட் நாம் பிடிச்சிக்கணும், இன்னும் ஜனங்களாக கஷ்டப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும். ஒருத்தனும் செத்துன்னு கிடக்குறான். அந்த 5 வருஷத்துல ஒருத்தனும் ஒரு ஊர்ல ஒருத்தன் சாவறான். எதுக்கு? அங்க சம்பாரிச்சா இப்படி கட்டில கொடுத்துருந்தோம். விலைவாசி அந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருந்து. அடுத்த வருஷம் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, இப்பயும் நம்ம விலைவாசி ஏற்றி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எதுக்கு? அந்த மாதிரி நீ நினைச்சதுனால தான் இப்ப நீ தோத்துருக்க. தளபதி சிஎம்ல கெத்தா உட்காந்துக்கிறாரு.